வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்குள்ள வந்ததும் அம்மா எங்கப்பா அப்படின்னு மனோஜ் அண்ணாமலைட்ட கேக்குறாரு. அவ எங்க போறான்னு எனக்கு என்ன தெரியும், நீங்க 2 பேரும் தானே கூட்டு சதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு தெரியாம அவ எங்க போக போறா அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு அண்ணாமலை. விஜயா ரூம்ல இருக்கிறாங்க, போய் மனோஜ் கூப்பிடுறாரு. முத்து மீனா 2 பேருமே கூப்பிடுறாங்க ரோகிணி. இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு முத்து. மீனாவோட நகைக்கு நாங்க கொடுக்க வேண்டிய பணம் 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரோகிணி. இந்த பணத்துக்காக தானேப்பா எல்லாரும் என்ன மாத்தி மாத்தி அடிச்சிங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இவ்வளவு பணம் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா தான் அனுப்புனாரு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. உங்க அப்பா ஜெயில தானே இருக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அந்த நாட்டு பேங்க்ல எல்லாம் ஜெயில எல்லாம் பேங்க் வச்சு நடத்துறாங்க போலப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. அங்கிள்கிட்ட சொல்லி பணம் அனுப்ப சொன்னாராப்பா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை பத்தி சொன்னேயாமா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. அதெல்லாம் நான் சொல்லல ஆன்ட்டி, நான் பிசினஸ்க்காக வேணும்னு தான் கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உங்க அப்பாட்ட மொத்தமா 4 லட்சம் ரூபாயை கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு முத்து. அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அப்புறம் எப்படிப்பா மனோஜ் பிசினஸுக்கு 15 லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க முத்து. முத்துக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம்லமா அப்படின்னு விஜயாவுமே கேக்குறாங்க. அக்கௌண்ட்ல அவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னு உளர்றாரு மனோஜ். ரோகிணி அப்பாவோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுல, அதை பத்தி தான் சொல்றாரு இவரு அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. பணத்தை வாங்கிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நகைக்கான பணம் 4 லட்சம் ரூபாய் தானே, 2 லட்சம் ரூபாய் தான் கொடுக்குற அப்படின்னு முத்து கேக்குறாரு. மனோஜ் சொல்றாரு, என்னோட பிசினஸ்லயே லாஸ் ஆயிடுச்சுப்பா, இப்போதைக்கு இதை வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. முத்துவுமே அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. நீ இன்னும் மீதி 29 லட்சம் ரூபாய் தரணும், அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்றாரு முத்து. அங்கிளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்துக்கிறோம், இப்போ உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இனிமே மனோஜா இன்சல்ட் பண்ணி பேசுறது, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. இவன் மறுபடியும் தப்பு பண்ணான்னா கண்டிப்பா நான் அடிக்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனாட்ட அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறாரு. இது பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டு சாவியை நீயே வச்சுக்கோ மீனா அப்படின்னு சொல்றாரு. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த ஓடுகாலி பணத்தை மறுபடியும் திருடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. முத்து மீனாட்ட சொல்றாரு, நாளை காலையில என் கூட கிளம்பி வா மீனா, உனக்கு போய் நகை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பணத்துல எனக்கு நகைலாம் வேணாங்க, நீங்க செகண்ட்ஸ்ல ஒரு கார் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. 2 கார் ஓடிச்சுன்னா நம்ம சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ சொல்றதும் சரிதான், அப்பாவுமே சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. நம்மள வச்சு வேணா அவர் சந்தோஷப்படுவாரு, ஆனா அவர் சந்தோஷமா இல்லல அப்படின்னு சொல்றாங்க மீனா. அத்தை கூட அவர் பேசாம இருக்கிறாரு, 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி ஆண்டி வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தா பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டு தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கிடையில அண்ணாமலை இப்போ ரூம்குள்ள போய் தூங்காம நான் ஹால்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு முத்துட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. முத்து சொல்றாரு, உனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குப்பா, உள்ள ஏசில போய் தூங்குப்பா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இங்கேயே வசதியா இருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. விஜயா இப்போ ரூம்குள்ள இருந்து வராங்க. எனக்கு ரூம்குள்ள ரொம்ப குளிருது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அத்தை நீங்க ரூம்குள்ள போங்க அத்தை, மாமா கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. விஜயா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து இப்போ கம்பல் பண்ணி அண்ணாமலையை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில இப்போ ஸ்ருதி, ரோகிணி, மீனா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. மாமா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அத்தைகிட்ட பேசவே மாட்டேன்றாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. நம்ம 3 பேரும் அத்தையை பார்த்து பேசலாம், மாமாட்ட பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ரோகிணி, ஸ்ருதி, மீனா 3 பேருமே இப்போ விஜயாவை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. என்ன காலையிலே 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க, வேலையை விட்டுட்டு அவளும் வந்து நிக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அங்கிள் கூட நீங்க பேசுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நான் என்ன பண்றது, சாப்பிடறதுக்கு நான் போய் உட்கார்ந்தா அவர் மூஞ்சி திருப்பிட்டு போறாரு, வெளியில போறப்ப இவட்ட மட்டும் தான் சொல்லிட்டு போறாரு, இப்ப மீனா தானே இந்த வீட்டு மகாராணி அப்படின்னு கோவமா பேசுறாங்க விஜயா. அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது இல்ல அப்படின்னு விஜயா வழக்கம் போல மீனாவை குத்தம் சொல்லி பேசுறாங்க. நான் எதுக்காகவும் இந்த வீட்டுக்கு வரல அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வாழதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ நல்லா தான் வாழ்ற, மத்தவங்களோட லைஃப் தான் நாசமா போகுது அப்படின்னு மறுபடியும் விஜயா மீனாவை திட்டுறாங்க. மீனா மேல எந்த தப்பு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க மீனாவோட நகையை எடுத்தது தப்பா ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு நகைன்னு தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு நீங்க உங்களோட நகையை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. மீனாவோட அம்மா மேல வேற பழி போட்டு பேசுனீங்க, அது உங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அவ சொல்லி கொடுத்துதான் இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு மறுபடியும் விஜயா கோபப்படுறாங்க. மீனால எதுவும் சொல்லல, நானா தான் பேசுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ரோகிணி விஜயிட்ட சொல்றாங்க, நீங்க அங்கிள்கிட்ட போய் பேசுங்க ஆண்டி, அவர் கண்டிப்பா பேசிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பண்ண வேணாம், நீங்க மீனாட்ட மன்னிப்பு கேட்டாலே போதும், கண்டிப்பா அங்கிள் பேசிடுவாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஆன்ட்டி எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க.
நியாயமா பார்த்தா உங்க ஹஸ்பண்டும் மீனாட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. மனோஜ் தான் தப்பு பண்ணாரு, ஆன்ட்டி அதுக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. மனோஜை தப்பு பண்ண விடாம ஆன்ட்டி தான் தடுத்து நிப்பாட்டிருக்கணும், அதுல அவங்க மேல தப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. மன்னிப்பு கேட்டாதான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. மீனா ஸ்ருதிட்ட சொல்றாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்கிட்ட யாரும் மன்னிப்புலாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கருணை பிச்சை போடுறியா அப்படின்னு அதுக்கும் மீனாவை குறை சொல்லி பேசுறாங்க விஜயா. ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்ட்டி இன்னும் அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விஜயாட்ட ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அங்கிள் கண்டிப்பா பேசுவாங்க, நீங்களா யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாங்க மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஸ்ருதி பேசுறதும் ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. ஸ்ருதி பேசுறத கேட்டு இப்போ விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க. ரோகிணிட்ட சொல்றாங்க, அந்த பூ கட்டுறவ தான் ஸ்ருதியை எனக்கு எதிராக திருப்ப பாக்குறா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மனசே சரியில்லை, நான் பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இதுக்கிடையில இப்போ முத்து அவரோட ஃப்ரெண்டு செல்வத்தை கூப்பிட்டுட்டு செகண்ட்ஸ்ல கார் வாங்குறதுக்காக ஓனரை பாக்குறதுக்காக போறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.